இந்த விட எதை பத்தி பார்க்க போறோம்னா, தாவேக்கா மாநாட்டில் நடந்த சிறப்பான சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல ஆபாசமான வீடியோக்களை வந்து பதிவிடுறாங்க. அவங்க தாவேக்கா மாநாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்க இளைஞர்கள்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமான செயல்கள் தெரியுமா? அவங்க சமூக வலைத்தளங்கள் என்னென்ன வீடியோ போடுறாங்கன்னு பாருங்க. படுத்துட்டீங்களா? தூக்கம் வருதா? சரி, குட் நைட் சொல்லிட்டு போங்க. எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நம்ம வேணுமா வேணாமா? குட் நைட் சொல்லு. கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்மணியை வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்தை விட்டு வெளியில அனுப்பணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதே மாரியா வந்து பதிவீடு வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களை போட்டு அந்த கட்சிக்கு வந்தா என்ன நடக்கும்? அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் தானே கெட்ட பேரு. தயவு செய்து இந்த மாரியா பெண்மணிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரியா கூட்டத்திற்கு வந்தா அந்த தாவைக்கா நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் அடிச்சு பத்துங்க. அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ வந்து டேலண்டான பர்சனுங்களா இருக்காங்க. அவங்க எல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வீடியோக்கள் போடுறாங்க, எவ்வளவோ வந்து சாவாசம் பண்ணி எல்லாம் போடுறாங்க. பட் அவங்க வீடியோ எல்லாம் ரீச் ஆக மாட்டேங்க. இந்த மாரியா வந்து பாத்தீங்கன்னா இடுப்பை காட்டி வீடியோ போட்டா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ரீச் ஆகுது. இதை நம்பி வந்து பாத்தீங்கன்னா பல பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இடுப்பை காட்டினா வீடியோ போடுவாங்க. நீங்க இவங்களை மாரி ஆளுகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தை விட்டு அடிச்சு வெளியேற்றினீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு வரும். தயவு செய்து இளைஞர்களை இதை புரிஞ்சு வந்து நடந்துக்கிடணும். இவங்களை மாரி பெண்மணியை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கூட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வரவிடக்கூடாது. ஏன்னா இப்படி நடந்துக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு இவங்களை பார்த்து 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆபாசமான வீடியோகள் போட்டா இடுப்பை காட்டி போட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் வந்து பெரிய ஆள் ஆகிடலாம். இதனால வந்து பாத்தீங்கன்னா இன்றைய சமுதாய வந்து சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா சீரழிவு நோக்கி தான் போகும். இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து எல்லா கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை மாரி பெண்கள் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஆதரிக்க கூடாது. இவங்க எந்த ஒரு கூட்டத்துக்கு பங்கேற்றாலும் வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. இவங்களை வந்து பாத்தீங்கன்னா வெளியில அனுப்பிடணும். ஏன்னா இவங்களால பல இளைஞர்களை வந்து சீரழிவாங்க. இதுவே பெரிய தப்பா இருக்கும்.